அதை பற்றி ஒன்றும் பேசப்படவில்லை. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 20ஆம் தேதி நடைபெறுகிற நிகழ்ச்சி 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இந்த 3 தீர்மானங்களை குறித்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி தேர்தலில் பணியாற்றியவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் வருங்காலத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதும் வெளிநாடு செல்வதற்கு முன்பாக அவர் எப்படி கழகம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகளை மாவட்ட செயலாளர் தந்துவிட்டு போயிருக்கிறார். நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அதே நேரத்தில் கண்டனம் எப்படி புரிஞ்சுக்கிறது? கலைஞர் மாநிலம் தான் சொல்லியிருக்கு. உறவுக்கு கையெடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். தீர்மானத்தோட தலைப்பாக தான் அது ஒன்றும் முடிவு பண்ணல. அந்த மாவட்ட செயலர் கலந்து இருந்த அந்த எந்த இடம் அவைலபிளோ அது ஃபீஸிபிலிட்டி அது ஏற்ற அது யார் உங்களுக்கு சொன்னது? யார் சொன்னது? அப்படி தகவல்களை வதந்திகளை பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு கட்சிக்குள்ள கூட்டம் நடக்குது, அதெல்லாம் நாங்கள் இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் இல்லை. இது இருந்தாலும் அங்கே சொல்லுவதா நாங்கள் சொல்ல முடியுமா? உங்களுக்கு யார் சொன்னா அது சொன்னதா? மாவட்ட செயலர் சொன்னதா? யார் சொன்னா சொன்னதா? பாமல் நடவடிக்கை எடுத்துடலாம். அதனால சொல்றேன், அதுல கட்சி மீறி செயல். மாவட்ட செயலருக்கு என்ன மாதிரி அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது? பொதுவாக கலைஞர் எப்படி சொல்லுவாரோ, ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் முடிந்த பிறகு தன் தலைவர் கலைஞர் இருக்கிற போது வெற்றி பெற்ற பிறகு என்ன சொல்வாரோ, வெற்றி நம்மதில் இருக்கக்கூடாது, மக்களை அணுக வேண்டும், பதவி வரும்போது தான் பணிவு இருக்கணும், அதனால வாக்களித்து விட்டார் என்பதற்காக நாம் தலைகால் சரியாக மாறக்கூடாது, அடக்கத்தோடு இருக்கணும், இந்த பணிவோடு நடந்து மேலும் வெற்றிகளை தேடுவதற்கு வழிவகுத்தணும் அப்படின்ற மாதிரி மாவட்ட செயலாளர் அவர் யோகமே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அதில் எதை பற்றியுமே இல்லை. இது 3 உங்கள்கிட்ட நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் 3 கொடுத்தாங்க. அதுதான் திமுக பற்றி அவர் தீர்மானம் போறாங்கன்னா திமுக நல்லா போய் நடந்துட்டு இருக்கு.